எடப்பாடி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வகிக்கிறார். தபால் வாக்குகளின் அடிப்படையில் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருவருமே தத்தமது தொகுதியில் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்று வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலை பெற்ற அந்த நிலவரத்தையும் பார்க்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் தபால் வாக்குகளின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர்கள் மூவருமே தத்தமது தொகுதியில் முதற்கட்ட தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கவனம் பெறும் தலைவர்கள் வேட்பாளர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அனைவருமே தங்களது தொகுதியில் முன்னிலை பெற்று வருவதை பார்த்து வருகிறோம். தபால் வாக்குகளின் அடிப்படையில் திரையில் அந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதோடு நாம் விருந்தினர்களின் அலசல்களையும் கேட்டறிவோம். திரு அதிவீர ராமபாண்டியன், முதற்கட்ட தபால் வாக்குகளின் அடிப்படையில் திமுக தாவேக முன்னிலையில் இருப்பதான தகவல் வந்திருக்கு. நிச்சயமா நம்ம ஏழு டிசிஷனுக்கு வர முடியாது. இருந்தாலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு எடப்பாடி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வகிக்கிறார். தபால் வாக்குகளின் அடிப்படையில் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருவருமே தத்தமது தொகுதியில் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்று வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலை பெற்ற அந்த நிலவரத்தையும் பார்க்கிறோம். பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் தபால் வாக்குகளின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர்கள் மூவருமே தத்தமது தொகுதியில் முதற்கட்ட தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கவனம் பெறும் தலைவர்கள் வேட்பாளர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அனைவருமே தங்களது தொகுதியில் முன்னிலை பெற்று வருவதை பார்த்து வருகிறோம். தபால் வாக்குகளின் அடிப்படையில் திரையில் அந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதோடு நாம் விருந்தினர்களின் அலசல்களையும் கேட்டறிவோம். திரு அதிவீர ராமபாண்டியன், முதற்கட்ட தபால் வாக்குகளின் அடிப்படையில் திமுக தாவேக முன்னிலையில் இருப்பதான தகவல் வந்திருக்கு. நிச்சயமா நம்ம ஏழு டிசிஷனுக்கு வர முடியாது. இருந்தாலும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு